இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபாகமம் 20வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். இந்த அதிகாரத்தில் போர்களுக்கான சட்ட திட்டங்களை பற்றி இங்கே மோசேயின் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் பார்க்கிற போது தேவனுடைய மக்கள் போர் புரிகிறதற்கான விதிமுறைகள் அடங்கிய அதிகாரமாக இந்த 20வது அதிகாரம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மக்கள் தங்களுடைய பகைவர்களுக்கு எதிராக போர் புரிய செல்லுகிற போது அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய காரியம் ஆசாரி நடத்தல ஒப்புவிக்கப்பட்டிருந்தது. பல வகைப்பட்ட மக்கள் போர் புரிய செல்லுகிறதிலிருந்து அவர்களுக்கு விளக்கும் தரப்பட்டது. யாருன்னா, புது வீடை கட்டினவங்க, திராட்சை தோட்டத்தை நாட்டி அதன் கனியை ஒரு தடவை கூட அனுபவிக்காதவங்க, திருமண ஒப்பந்தம் நிறைவேறி அந்த திருமணம் நடக்காமல் இருந்தால் அந்த மணமகன், அதே போல் பயந்தவங்க, திடனற்றவங்க. ஏன்னா இவங்க பயம் மற்றவர்களையும் பயந்தவங்களாக மாற்றிடுவாங்க, திடனற்றவங்களாக மாற்றிடுவாங்க. அதனால் பயந்தவனும் திடனற்றவன் இவங்கெல்லாம் யுத்தத்துக்கு போக வேண்டாம் என்று இங்கே விதிவிலக்கு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இத்தகைய விதிவிலக்கானது அவர்கள் தாமாகவே போர் தொடுத்த காலங்களில் மட்டுமே தரப்பட்டுச்சு. அதாவது இவங்களா போய் ஒரு தேசத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா, இப்படிப்பட்டவர்கள் புது வீட்டை கட்டினவங்க, திராட்சை தோட்டத்தை நாட்டினவங்க, திருமண ஒப்பந்தத்தை நிறைவேற்றி திருமணம் முடிக்காமல் இருக்கிறவங்க, பயந்தவங்க, திடனற்றவங்க, இவங்க போக வேண்டியதில்லை. ஆனால் அமலேக்கு மற்றும் கானானியருக்கு எதிராக போர் புரியும்படி தெய்வீக கட்டளை கிடைத்த பொழுது, அதாவது தேவன் கட்டளையிட்டு யுத்தத்துக்கு போனாலோ அல்லது அவர்கள் யுத்தத்திற்கு வந்தாலோ நிச்சயமாக இந்த விதிவிலக்கு கடைபிடிக்கலை. எல்லாருமே அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியம் கொடுக்கப்பட்டது. 9ஆம் வசனத்தில் எந்த ஒரு நல்ல போர்ப்படையிலும் நிர்வாகமும் தரவரிசையும் இருக்கணும். அதிபதிகள் மக்களை நடத்துகிறதற்கான சேனை தலைவர்களை அங்கே நியமித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலும் மற்ற நாடுகளைப் போலல்லாமல் இஸ்ரவேல் தாங்கள் செய்கிற போர்களை யெகோவா தெய்வத்தினுடைய வழிநடத்துதலுக்கு ஏற்ப அவர்கள் அதை வழிநடத்தி வேறுபடுத்தி காட்ட வேண்டும். இத்தகைய வேறுபாடு அன்பு மிகுந்த தேவனுக்கு கீழே இஸ்ரவேல் மக்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தார்கள் என்பதை பிரதிபலிக்கும் வண்ணமாகவும் அவர்களுடைய யுத்தத்தை கர்த்தரே முன்னின்று நடத்தினார் என்பதை உணர்த்தி வைக்கும்படியாகவும் இந்த காரியங்கள் இருந்தது. இந்த காரியத்தை அவர்கள் அருகிலும் தொலைவிலும் இருந்த பட்டணங்கள் 10லிருந்து 18 வரையிலும் பார்க்கிறோம். தேசத்தின் பட்டணங்கள் முழுமையாக அது நடத்தை கெட்ட அழிவுக்கு பாத்திரமான பட்டணமாக இருந்தால் அவைகளை நீங்கள் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பட்டணம், ஆகவே அந்த பட்டணத்தை எல்லாத்தையும் நீங்கள் அழிச்சிடணும் அப்படிங்கிற காரியங்கள் கொடுக்கப்படுகிறது. தேசத்துக்கு வெளியில் இருந்த பட்டணங்கள் ஆனாலும் ஆபிரகாமுக்கு வாக்காக உறுதி பண்ணப்பட்டிருந்த எல்லைக்குட்பட்டிருந்தால் அவற்றோடு சமாதான ஒப்பந்தத்தை நாடணும். அவை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாங்கன்னா அங்கிருந்த ஆண்கள் மட்டும் கொலை செய்யப்பட வேண்டும், பெண்களும் சிறு பிள்ளைகளும் தப்புவிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேலின் எல்லைக்குட்பட்ட பட்டணங்களால் ஏற்படக்கூடிய பெரியதான ஆபத்தை போன்ற ஆபத்துகள் எல்லைக்கு வெளியே இருந்த பட்டணங்களால் உண்டாகாது. ஆகவே அங்கே இருக்கக்கூடிய ஆண் மக்களை மட்டும் கொண்டுருங்க. நீங்கள் உடன்படிக்கை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, முடியாதுன்னு சொன்னால் இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்கிறார். அதே போல் 19, 20ஆம் வசனங்களில் கனி தரக்கூடிய கனி தராத மரங்கள்லாம் இருக்குது. நிலங்களை தரிசு நிலங்களாக மாற்றும் போர் முறையை நீங்கள் கடைபிடிக்க கூடாது என்கிற காரியத்தையும் ஆண்டவர் இங்கே சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். பயன் தரக்கூடியவற்றை பாதுகாக்க வேண்டுமே ஒழிய நாடு முழுவதையும் நீங்கள் நிர்மூலமாக்க கூடாது என்கிற கட்டளைகள் இந்த அதிகாரத்திலே கொடுக்கப்படுகிறது. இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய பாடம் என்ன? இங்கே பயந்த மனிதர்களுக்கு இங்கு இடமில்லை என்கிறத முதல்ல நம்ம 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பின்னும் அதிபதிகள் ஜனங்களுடனே பேசி, பயங்காளியும் திடனற்றவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரனின் இருதயத்தை தன் இருதயத்தை போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் என்று சொல்ல வேண்டும். அதாவது போருக்கு செல்லணும் அப்படின்னா நமக்கு தீவிரம் வேணும். பயந்த ஆட்கள் படையில் இருக்கிறதுக்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது. இஸ்ரவேலர்கள் அணி திரளுகிற போது
இத்தகையவர்களை வீட்டுக்கு அனுப்பியிருங்க அப்படிங்கிற கட்டளை கொடுக்கப்படுகிறது. அவர்கள் தாங்களும் பயந்து சகோதரர்களையும் பயப்பட பண்ணிடுவாங்கப்பா, அதனால பயந்தவங்களை திடனற்றவங்களெல்லாம் அனுப்பிடு அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்களை பார்க்கிற போது தொடக்கத்தில் ஒரு வகையில் அவர்கள் பயந்தவர்களாகவே நாம் இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் ஆவியானவரின் பலனை பெற்ற பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் ஆவேசத்துடன் எழுந்து அவர்கள் ஊழியம் செய்ததை பார்க்கிறோம். நாணல், அதாவது சீமோன் அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தம் நாணல். நாணலை போல இருந்த சீமோன் அங்கே மத தலைவர்கள் மோதி தோற்கிற அளவிற்கு அவர் ஒரு கல், பேதுரு என்பது கற்பாறை அல்லது கல், அந்த அளவுக்கு ஆவியானவரை பெற்ற பின்பு அவர் மாறிவிட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். முதல்ல ஒரு பெண்ணிடத்திலேயே அவர் அத்தனையாய் மறுதளித்ததை பார்க்கிறோம். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினதை பார்க்கிறோம். யுத்தத்தில் நிற்கிறதற்கு அவர் அத்தனையாய் தகுதியற்றவராய் இருந்ததை பார்க்கிறோம். ஆவியானவரை பெற்ற பின்பாக அவர் ஒரு கல்லை போன்று அவர் காட்சியளித்ததை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் ஒவ்வொரு நிலையில அவர்கள் இப்படிப்பட்ட தீரர்களாக, போர் வீரர்களாக, தீரம் கொண்டு எழுகிறவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். இன்னைக்கு இனிமே நம்ம எதிர்பார்க்கிறது பூமியை பிளந்து கொண்டு அவர்கள் புறப்படுகிற காரியத்தை தான் நாம் இனி பார்க்க போகிறோம். ஆனா இன்னைக்கு அபிஷேகம் பெற்றோன்னு சொல்லி மாறுதட்டுகின்ற ஊழியர்கள் இன்றைக்கு ரொம்பவும் அவர்கள் தொடை நடுங்கக்கூடிய நிலையில இருக்கிறது. ஒரு வியப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நீதிக்கு நிமிர்ந்து நிற்கிற துணிச்சல் இல்லை, பாவத்தை சுட்டி காட்டுகிறதற்கு துணிச்சல் இல்லை. அப்பாவி தமிழர்கள்ல ஒருவராய் இவர்களும் அப்படியே மூட்டுகள் விரைத்து முடங்கி கிடக்கிற நிலைமையில தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக ஊழியர்களை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு போர் பற கேட்ட உடனே மூட்டு விரைக்கிறதற்கு இல்லை, தோல் துடிக்கிற வீரர்களாக நம்ம இருக்க வேண்டும். வீரம் பேசும் அக்னி வீரர்கள் எல்லாம் சுண்டலி அசைவில் அவங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முட்டை ஓட்டுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கிறது போல ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. ஆன்மீக போரை நிகழ்த்தும்படியாக அந்தகார எதிரிகளுக்கு எதிராக போராடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழும்படியாக கேடகங்களை பிடிப்பவர்களாக இன்றைக்கு அழைக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு அவர்கள் இத்தனையாய் பயந்து அவர்கள் ஒதுங்கி கிடக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். பணத்துக்கும் அதிகாரத்திற்கும் முன்பாக பயந்து நிற்கிறவர்கள் கர்த்தருடைய படை வீரர்கள் அல்ல. இவர்கள் கரைப்பட்ட பணத்துக்கு ஆசைப்படுகிறவர்களாக இருந்தார்கள்னா நிச்சயமாக ஆவிக்குரிய போரை இவர்கள் நடத்த முடியாது. எபேசியர் 6வது அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது 10ஆம் வசனத்திலிருந்து அவர் 13ஆம் வசனம் கிட்டத்தட்ட 17ஆம் வசனம் வரையிலும் சொல்லுகிறார். அங்கே கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம மாம்சத்தோட இரத்தத்தோட தான் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷங்கிட்ட போராடிட்டு கிடக்கிறோம். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இவைகள் எல்லாமே சத்ருவினால் இருக்கக்கூடிய காரியங்கள். இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்தகார லோகாதிபதி, வான மண்டலத்திலிருந்து நம்மை தாக்குகிற பொல்லாத ஆவிகள், இவைகள் எப்பொழுதுமே 24 மணி நேரமும் அவர் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து அது இடைவிடாம அது போராடி கொண்டே இருக்குது. எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிற அந்த சத்ருவினிடத்திலிருந்து ஜெயம் பெறுகிறதற்கு நம்ம கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படணும். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும். அதை என்ன வர்க்கம் என்றெல்லாம் சொல்றார். சத்தியம் என்னும் கச்சையை அறையில கட்டணும், நீதி என்னும் மார்க்க வசத்தை தரிக்கணும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை காலில் தொடுக்கணும், பொல்லாங்கு நீங்கும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதா எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து நிற்கணும். ரட்சணியங்கிற தலைசீரா வேணும். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இது ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்லி கொடுக்கிறார்.
இன்னைக்கு விசுவாசிகளாக நமக்கு உலகத்தோடு கூட ஒரு மிகப்பெரிய போராட்டம். உலகத்தினுடைய கவர்ச்சிகளுக்கு நம்ம வீழ்ந்து விடக்கூடாது. இன்றைக்கி பிரசித்தி பெற்ற அநேக ஊழியர்கள் சினிமாக்காரர்களை போல நாங்கள் கூட்ட சேர்க்கணும்னு சொல்லி சபைக்குள்ள உலகத்தை கொண்டு வந்து விட்டதை பார்க்கிறோம். சபைதான் உலகத்தை பாதிக்க வேண்டுமே ஒழிய இன்றைக்கு உலகம் சபையை பாதித்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சினிமாக்காரர்களைப் போல ஆடை அணிகிறது, சிறுவாக்காரர்களைப் போல நடனம் இடுகிறது, சினிமாக்காரர்களைப் போல எல்லா செய்கைகளையும் செய்கிறது. இன்றைக்கு உலகம் சபையை பாதிச்சிருக்கிறத ஒழிய சபை உலகத்தை பாதித்ததை பார்க்க முடியல. அதே போல் மாம்சம் இந்த உலக மகா போராட்டத்தை பார்க்கிலும் நம்முடைய உள் மகா போராட்டம், நம்முடைய சரீரத்தில் எழும்புகிற அந்த போராட்டத்தை ஒவ்வொரு நாளும் மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் ஒன்றை ஒன்று இச்சிக்கிறத கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஜெயிக்கிறவர்களாக, மாம்சத்தை ஜெயிக்கிறவர்களாக, பிசாசை ஜெயிக்கிறதுக்கு தான் இங்கே பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார். ஒரு கூட்டம் பூமியிலிருந்து மனிதர்களோடு போராடுகிறது, ஒரு கூட்டம் மத்திய ஆகாயத்திலிருந்து மனிதர்களோடு கூட போராடுகிறது. இவற்றை ஜெயிப்பதற்கு சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானை கொண்டு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வெளிப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் கொள்ளுகிறவன். ஆகவே திடனற்றவனுக்கும் பயந்தாங்களிக்கும் பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடையாது. அவர்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை ஜெயிக்கிறவர்களாக, ஜெயம் பெற்றவர்களாக, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கு பங்குள்ளவனாக வாழும்படியாக நம்மை அர்ப்பணித்து வாழ்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே 17ஆம் வசனத்தில் கானான் முழுவதையும் ஆண்டவர் அழிக்க சொல்றாரு. இஸ்ரவேலர் கானானியரை முற்றிலும் அழிக்க கட்டளையிடப்பட்டாங்க, ஆண்டவரே சொல்லிட்டாரு. இதற்கு காரணம் என்னன்னா, காரணம் இல்லாமல் எவரையும் நியாயம் தீர்க்கிறவராக தேவன் விளங்குகிறதில்லை. இங்கே அவர்கள் அப்படி நியாயம் தீர்த்ததுக்கு சில காரணம் என்ன? அந்த ஜனங்கள் பாவத்தினுடைய கொடூரம் அத்தகைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருந்துச்சு. அவ்வளவு கடினமாக அவ்வளவு கொடுமையான பாவத்தை செய்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களது அழிவு தான் இஸ்ரவேல் கெட்டு போகாமல் இருக்கிறதற்கு உதவியாகவும் அதே நேரத்தில் எச்சரிப்பாகவும் இருக்கும். இஸ்ரவேலருக்கு இது ஒரு எச்சரிப்பாக இருக்கணும். முழுமையாக ஜனத்தை ஆண்டவர் நிர்மூலமாக்கிட்டார அப்படிங்கிறது தனக்கு ஒரு எச்சரிப்பாகவும், தாங்கள் அந்த பாவத்தில் விழுந்து போகாமல் இருப்பதற்கு, கெட்டு போகாமல் இருப்பதற்கு ஒரு முகாந்திரமாகவும் ஆண்டவர் அங்கே 17ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லாரையும் கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய்ந்து மோசே சொல்றாரு. தேவன் பாவத்தை நியாயம் தீர்க்கிறவர். பாவிகளை நேசிக்கிறதுனால பாவங்களை அவர் ஒருபொழுது நேசிக்கிறார் என்பது பொருள் அல்ல. தேவனை அறிந்து தனது வாழ்வை சரிபடுத்தாத மனிதன் தேவ தண்டனைக்கு அவன் ஏதுவாக இருக்கிறான். வாய்ப்புகள் வழங்கப்பட்டும் தனது துன்மார்க்கத்திலேயே அவன் தொடர்கிறவனாக காணப்பட்டால் அவனுடைய முடிவு அழிவு என்பதை இந்த வசனம் ஆவிக்குரிய நமக்கு பாடமாக கற்றுக் கொடுக்கிறது. நம்ம அநேக வாய்ப்புகள், அநேக கிருபைகள் கொடுக்கப்பட்டு கிருபையை போக்கடிக்கிறவர்களாக, கிருபையை வீணெடுக்கிறவர்களாக காணப்பட்டோம் என்று சொன்னால் இதே அழிவு தான் நமக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த கிருபையின் காலத்தில் மனிதன் அதிகம் வாய்ப்புகளை பெறுகிறான். தேவன் கண்மூடி இருக்கிறார் என்பது அதற்கான பொருள் அல்ல. அதிகம் கொடுக்கிறவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அதிக வாய்ப்புகளை வீணாக்குகிறவன் அதிக சிக்ஷையை அடைவான். கிருபையின் கால விசுவாசிகளுக்கு பிற யுக மக்களை விட அதிக மகிமை கிடைப்பது போல இந்த காலத்தில் தவறுகளை செய்கிறவர்களுக்கு அதிகமான தண்டனை கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரமானாய் இருக்கிறான். தேவனுடைய கரங்களில் விழுவது பயங்கரமா இருக்குமே அப்படின்னு தான் எபிரே ஆக்கியோன் எழுதுகிறார். ஆகவே இந்த 2 காரியங்கள் பயந்தவர்களாக, திடனற்றவர்களாக இராதபடி விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தேவ ஆவியானவரை பெற்று கொண்டவர்களாக நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து எப்பொழுதுமே சத்துருவுக்கும் உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவர்களாக, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வாழ வேண்டும். அதே போல கானானியர்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டதற்கு காரணம் அவர்களுடைய
நியாய தீர்ப்பு அவ்வளவு கொடுமையா இருப்பதற்கு காரணம் அவருடைய பாவம். பாவத்தை தேவன் வெறுக்கிறார். கிருபை தர 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 துணிகரமாக பாவங்களை செய்தோம் என்று சொன்னார். அவர்களைப் போல நமக்கு அழிவு உண்டாகும். ஆண்டவரே, ஆகவே பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று வாழ்கிறதற்கு என் வாழ்வின் எல்லை பரியந்தமும் பரிசுத்தோன்னு எழுதிருங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்காக கெஞ்சி அந்த பாதையில நடப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.